இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். யுவராஸ்ட்ராலஜி.co.in இப்பொழுது உங்கள் சாஃப்ட்வேர், அதாவது தமிழ் அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரை பற்றி தெளிவாக சொல்லப்படுகிறது. முன்னாடியே ஜனன ஜாதகம், ஜாமக்கோல் மற்றும் திருமண பொருத்தம் பற்றிய முழு விளக்கத்தையும் முடித்து விட்டாச்சு. அடுத்ததுக்கப்புறம் எண் கணிதம். இந்த சாஃப்ட்வேர்ல எண் கணிதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். எண் கணிதம் அப்படின்னா நம்ம நியூமராலஜி இங்கிலீஷில் சொல்லுவோம். எண் கணிதம் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது எதுக்காக அந்த எண் கணிதம் வந்தது, எதற்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, உங்களோட அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான பெயர் வைத்துக்கொண்டு நம்ம ஒன்று அதிர்ஷ்டமான வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண் கணிதம் வந்திருக்கு. நல்ல வசதி வாய்ப்போட, பணம் பொன்பொருள் சேர்க்கையோட நல்லா வாழலாம். நம்ம பெயர் மாற்றிக்கொண்டு நம்ம பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி பெயர் இருந்துச்சுன்னா நம்ம செல்வத்தோட வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண் கணிதம் உருவாகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேருக்கு தெரியும் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு தேதி, இன்னைக்கு எப்பயும் போல டேட் எந்த டேட் கொடுக்குறீங்களோ அதே போல தான். அதை யூஸ் பண்ணுற விதமும் இப்படி தான். எந்த இயர் கொடுக்க 2010 2009 2010 2009 நீங்கள் அதில் என்ன எந்த மந்த்து, பிப்ரவரி மந்தில் என்ன டே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த இதில் வந்துடும். இது கூட தேதி கூட்டு எண். இப்போ 10 இருக்குன்னா 10னா இங்கே 1 வரும். தேதி மாதம் கூடுதல், இது 10/02/2009 வரைக்கும் கூட்டணும் அப்படின்னா 5 வரும். இந்த வாரத்தில் 3வது நாள் செவ்வாய். இன்று 3வது நாள் செவ்வாய்க்கிழமையில பிறந்திருக்கோம். ஹிப்ரு எண், தேதி ஹிப்ரு எண்ணா இதோட கூட்டு எண் 53. இது 53 வந்திருக்கு. இதோட நேம் என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கண்ணா அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. கண்ணாவோட ஹிப்ரு எண் 75. கண்ணா எண் ஹிப்ரு எண். இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெட்டருக்கும் அசைன் பண்ணியிருக்கோம். 2 ஏனா 1 என்ன எண்ணும். ஓகேங்களா? இதில் அதே போல் இதோட கூட்டு எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. இது எல்லாத்தையும் கூட்டி இங்கே 14 வரும். அதுக்கப்புறம் 14 5 வரும். 5 ஒற்றை எண்ணம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இதோட பலன்களில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்ரு தேதி எண் பிரமிடு. இந்த பிரமிடு வச்சு தான் எல்லாமே முடிவு பண்ணுறாங்க. அதாவது ஹிப்ரு டிகிரி, என்ன டிகிரியில் நம்ம நேம் வைக்கலாம், அதுக்கு உண்டான பலன்கள் என்ன, இதெல்லாம் ஹிப்ரு எண். இப்போ 8ல் ஆரம்பித்து இந்த லேக்ஸ் முடியுது ஹிப்ரு பிரமிடு. நம்ம பிறந்த தேதி ஒவ்வொன்றுக்கும் இந்த ஹிப்ரு பிரமிட் இருக்கும். சரிங்களா? இதை வச்சு தான் இந்த கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 14னா 14 எத்தனை மொத்தத்தில் வருது, நிகர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் பெயருக்கான காலச்சக்கரம், நம்மளோட காலச்சக்கரம் ஜாதக கட்டத்தில் போடுற மாதிரி அதுக்கான காலச்சக்கரம். அப்புறம் வசிய சக்கரம், இந்த சக்கரம் வச்சு இந்த ஜாதகத்துக்கு இந்த வசிய சக்கரம் இந்த நம்பர் ஜென்ரேட் பண்ணி நம்ம எழுதியோ இல்லை தகவலில் எழுதியோ வச்சு சாமி கும்பிட்டு வந்தோம்னா இந்த வசிய சக்கரம் தங்கம், வெள்ளி, தாமிரம், பஞ்சலோகம் எழுதி முறைப்படி அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உயிர் எழுத்து பலன். நிர்வாக எழுத்து தர முயற்சி குறையாது. இதில் ஏ தான் மெயின். இந்த உயிர் எழுத்து ஏயு அந்த வவல்ஸ் செல்வத்தின் மீது நாட்டம், அன்பை தரும், பேச்சு திறமை தரும். இவங்களுக்கு பேச்சு திறமை தரும். அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அதிர்ஷ்டம் குறைவான எழுத்துக்கள் தனித்தனியாக இருக்கு. பெயர் பட்டியல் நம்மளுக்கு ஆக்சுவலி தமிழில் வேற பட்டியல் இருந்துச்சுன்னா பெயர் பட்டியல் தனியாக வரும். எல்லா பெயர்களுக்கும் இருக்காது. பட் சம் பெயர்களுக்கு இருக்கு. எல்லா பெயர்களுக்கும் கொடுக்கறது கொஞ்சம் சிரமமான விஷயம். இன்னமும் ஆராய்ச்சியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். இப்போ இந்த எண்ணுக்கு என்ன பலன், இந்த எண்ணுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன, இந்த பிறந்த தேதிக்கு என்ன, அதிர்ஷ்ட மாதம் என்ன, ரத்தினம் என்ன, அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன, அதிர்ஷ்ட தெய்வங்கள் என்ன, அதிர்ஷ்ட மலர்கள் என்ன, தூது தீபங்கள் என்ன, சின்னங்கள் என்ன, அதிர்ஷ்ட யாத்திரை, எந்தெந்த யாத்திரைக்கு போகலாம், அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட உலோகம் என்ன, ஆகாத கூட்டு எண் என்ன, யாரோடலாம் கூட்டு, இந்த பிறந்த தேதி அந்த பிறந்த தேதியெல்லாம் கூட்டு வச்சுக்க கூடாது, யாரோடலாம் பண்ணலாம், என்ன நிறம் பண்ணலாம், இதெல்லாம். நாள் பலன், இன்னைக்கு என்ன நாள் பலன், இந்த செவ்வாய்க்கிழமையோட நாள் பலன், அந்த கிழமைக்கு பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, இந்த எதிர்கால மொத்த பலன்கள் ஹிப்ருவோட எண் கணிதம் இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கூட்டு எண் வச்சு பார்க்கும்போது ஒரு எண் பலன் வருது. இதுக்கப்புறம் பிறந்த எண்ணை கொடுத்து பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் அந்த எண்ணெய் பிறந்த எட்டில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, 9ல் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, எல்லாமே போடும். சரிங்களா? ரெஃப்ரெஷ் அப்படின்னு போட்டாலும் திரும்ப அடுத்து வரும், வெளியே போட்டாலும் வெளியே போடலாம். இந்த மாதிரி இந்த எண்கணிதம் சாஃப்ட்வேர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மிகவும் ஒவ்வொரு நியூமராலஜிஸ்டும் யூஸ் பண்ணுறாங்களாம், ஜோதிடம் யூஸ் பண்ணலாம். இது கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாத வேலையும் கூட.
ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்துட்டு இதை பற்றி தகவல்கள் மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள அப்படின்னா vivastrategy.co.in அப்படின்னு வெப்தளத்தை கான்டாக்ட் பண்ணி எங்களோட இமெயில் ஐடி அண்ட் எங்களோட ஃபோன் நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இப்போ இதை வெளியே வந்துட்டோம்னா இங்கே வந்து பெயர் சக்தின்னு சொல்லுவாங்க. பெயர் சக்தினா எந்த பெயருக்கு நம்ம என்ன பெயர் வைக்க போகிறோம், சந்தோஷ் அப்படின்னு வைக்கணும்னா இன்று இவ்வாறு உள்ள பெயரை இப்படி அழைக்கலாம், மதிப்பிட்டு பார்த்து கொள்ளவும். இந்த 54 9 9 இப்போ வந்து எப்படி அழைக்கலாம், சான் அப்படின்னு அழைக்கிறாங்களா, எக்ஸலண்ட் அப்படின்ட்டு இங்கே வரும். இங்கே சான் அழைக்கிறாங்களா, எக்ஸலண்ட். எப்படி அழைக்கிறாங்க, சந்தோஷ் கண்ணா அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னா சந்தோஷ் கண்ணா சந்தோஷ் கூட போகிறோம் அப்படின்னு கூட போகிறோம் அவனா எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து பெயர் சக்திக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக வரும். பேர் என்ன, செந்தில் குமார்னு போடுறோம். இப்போ செந்தில் தான் மேக்ஸிமம் கூப்பிடுவாங்க. செந்தில் அப்படின்னா செந்தில் கூப்பிடுறது கொஞ்சம் பேடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து செந்தில் குமார்னே கூப்பிடலாமா அப்படின்னா செந்தில் குமார்னு கூப்பிட்டா தான் நல்லது அப்படின்னு இதுதான் புதுப்பிக்கணும். சரிங்களா. இந்த மாதிரி முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரணும். இதுதான் எங்களோட வெப்சைட் ஐடி. இதுக்கப்புறம் என்னோட இமெயில் ஐடி எங்களோட vivastrategy.co.in ஜிமெயில் ஐடி. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஃபோன் நம்பர்ஸ், எங்களோட ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வரலாம். ஓகேங்களா. இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள எங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.